மாணிக்கவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை பதிகம் 5. மாலரியான் நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிறவாய் என்று ஆரம்பிக்கின்றார். சிவனாரின் திருவடியை அறிய வேண்டும் என்று திருமால் முயற்சி செய்தும் கைகூடவில்லை. அவரது திருமுடியை காண வேண்டும் என்ற பிரம்மனது முயற்சியும் வெற்றி பெறவில்லை. இவ்வாறு திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அண்ணாமலையாரை நாம் அறிவோம் என்று பாலும் தேனும் போல் சுவையுள்ள பொய்களை பேசக்கூடிய வஞ்சகி உன் வாசல் கதவை திறவாய் என்று அழைக்கின்றாள். ஞாலமே விண்ணே பிறவே ஐவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி வரிசேலோர் எம்பாவாய். இந்த பூவுலகினரும் வானுலகினரும் பிற உலகினரும் அறிவதற்கு அரிதாக இருக்கின்றவர் எம்பெருமான். அவரது அழகையும் நம்மீது கொண்ட பெருங்கருணையினால் நமது குற்றங்களையெல்லாம் பொறுத்து ஆட்கொண்டருளக்கூடிய தகைமையையும் வியந்து பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் முறையிடனும் அதை உணராது துயில் நீங்காது இருக்கின்றாய். இதுவோ வாசம் வீசும் சாந்தினால் ஒப்பனை செய்யப்பட்ட கூந்தலை உடைய உன்னுடைய தன்மை என்று கேட்கின்றாள். மாலரியா நான்முகனும் காணாமலையினை திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத மலை என்கின்ற வரி திருவண்ணாமலையையும் மலை போல பெரியவன் இறைவன் என்பதையும் ஒரு சேர வெளிப்படையாக குறிக்கிறது. திருவெம்பாவை திருவண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டது என்பது இந்த விடத்தில் நாம் நினைவில் கொள்ளத்தக்கது. வேதக்காட்சிக்கும் உபனிடத்து உச்சியில் விரிந்த போதக்காட்சிக்கும் காணலன் என்கின்றது கந்தபுராணம். வாய்க்கு அழகு உண்மை பேசுதல், உள்ளத்திற்கு அழகு நேர்மையாக இருத்தல். உண்மையில் அக அழகே அழகு, புற அழகு மறைந்து போவது. பக்குவமில்லாத தோழி இங்கு நான் இறைவனை நன்கு அறிவேன் என்று பொய் பொக்கங்களே என்கின்ற வார்த்தை பொய் என்பதை உரைக்கும். என்று கூறுகின்றாள். பால் மன அமைதியை தருவது, தேன் தேனீக்களால் சோம்பலின்றி சேகரிக்கப்படுவது. அதனை சுயநலமின்றி பிறருக்கு தேனீக்கள் தருகிறது. மன அமைதியையும் தன்னலம் வேண்டாத ஆணவமற்ற தன்மையையும் கொண்டிருப்போர் தங்களை பிறர் உயர்வாக எண்ணுவதற்காக தேவையற்ற பொய்களை கூறமாட்டார்கள். இதன் மூலம் பாலும் தேனும் ஊறுதல் போல, அதாவது தன்னலம் இல்லாத அமைதியானவள் போல தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய தோழியின் குணநலன் நன்காக விளக்கப்படுகிறது. பாலூறு தேன்வாய் படிரி கடைதிறவாய் என்றது உன்னிடம் இல்லாத நற்குணங்களை இருப்பவனவாக பொய்கூறும் வஞ்சகி உன் அறிவினால் உன் உள்ளத்து நிலையை அறிந்துகொள் என்பதை குறிப்பதாகும். சத்தியமே இறைவன். சத்தியமில்லாத குணங்களை கொண்ட தோழி வஞ்சகி என்று கடிந்து அழைக்கப்பட்டாள். சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் என்பது எத்தனை சொல்லியும் கேளாது மாயையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய தோழியை குறித்து வருந்தியது. எத்தனையோ மகான்கள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியில் ஆணித்தரமாக திரும்ப திரும்ப உபதேசிக்கப்பட்ட அவர்களது உபதேச மொழிகளை சற்றும் எண்ணாது மனக்கதவை திறவாது பூட்டி வைத்திருக்கக்கூடிய பக்குவமில்லாத ஆன்மாக்களை குறித்து வருந்துவதாகும். ஏலக்குழலி என்பதற்கு நன்கு ஒப்பனை செய்யப்பட்ட சாந்தனிந்த கூந்தலை உடையவள் என்பது பொருள். இதனால் அழியும் இவ்வுடலை ஒப்பனை செய்து அழகுபடுத்துபவள் தோழி என்பது குறிப்பு. இவ்வுலகப் பொருட்கள் பால் உள்ள பற்று விடவில்லை தோழிக்கு. இவள் எங்கனம் இறைவனை அறிவாள் என்பது மறைபொருள். அறிவறியான் கோலமும் கோதாட்டும் சீலமும் இறைவனாருடைய திருக்கோலத்தையும் சீலத்தையும் ஒருங்கே இங்கு நமக்கு சுட்டி காட்டுவது. அவ்வாறு உள்ளும் புறமும் மெய்யழகு பொருந்தியவன் மெய்யழகை அன்றி வேறெதையும் விரும்ப மாட்டான். இறைவனார் திருமுடியை கண்டதாக பொய்கூறிய பிரம்மனையும் தாழை மலரையும் இறைவனார் சபித்தார். ஆகவே உண்மை அல்லாதவரையும் நிலையில்லாதவற்றை நிலையானது என்று எண்ணி மயங்குபவரையும் இறைவன் விரும்ப மாட்டான் என்பது இதனுடைய உட்கருத்து. இந்த பாடலில் இறைவன் ஐந்தொழிலை ஆற்றுபவன் என்பது விளக்கப்படுகிறது. பிரம்மனும் திருமாலும் ஆக்கல் காத்தல் தொழில்களை குறிக்கிறார்கள். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்கின்ற வரி யாரும் அறியாத என்ற இறைவனாரின் மறைத்தல் தொழிலையும், ஆட்கொண்டருளி என்பது அருளையும், கோதாட்டும் சீலமும் என்பது குற்றங்களையும் மும்மலங்களையும் நீக்குதல் என்ற பொருளில் அழித்தலையும் சுட்டிக்காட்டுகிறது. கோலமும் என்பது நம் முன் தோன்றக்கூடிய நிலையற்ற உலகப் பொருட்களை குறிப்பதாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஞாலமே விண்ணே பிறவே என்று 3 ஏகாரங்கள் சேர்ந்தது எண்ணுப்பொருள். இதன் மூலம் அனைத்து உலகங்களும் எண்ணப்பட்டன. ஆகவே அனைத்து உலகங்களையும் தன்னுள் அடக்கிய எல்லா உலகங்களிலும் நிறைந்து நின்ற ஈசனாரினுடைய விஸ்வஸ்வ